அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த காலை பொழுதுல ரமேஷ் சுரேஷ்ங்கிற 2 நண்பர்கள் அவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எப்பவுமே வேலை செஞ்சு அந்த காசை எடுத்துட்டு போய் முழுசா சாப்பிட்டு வரதான் வேலையே. 1 ரூபாய் கூட மிச்சம் வைக்காம எல்லா காசுக்கும் சாப்பிட்டுருவாங்க. டே சுரேஷ், வேமா வாடா, வேலைக்கு போகணும்ல. வேலைக்கு போனாதான் இன்னைக்கு நம்ம சாப்பிடவே முடியும். சீக்கிரம் எந்திரிச்சு வா, மணி ஆயிடுச்சு. நானும் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு நீ எழுப்பாம இருந்துபிட்ட பத்தியா. சரி சரி வா, வேலைக்கு போவோம். வெள்ளனே வேலைக்கு போனாதான் அந்த ஆள் சீக்கிரம் காசை கொடுப்பான். அடே ஆமாண்டா ரமேஷ், மணி ஆகி போச்சு. சீக்கிரம் வா, வேலை செஞ்சுபிட்டு பணத்தை வாங்குவோம். அந்த 2 நண்பர்களும் அவங்க வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல தன்னோட வேலைகளை ஆரம்பிச்சாங்க. அவங்க வேலை செய்யறதே சாப்பிடறதுக்காக மட்டுமே. அடே ரமேஷே சுரேஷே, 2 பேரும் வாங்க. வேலை செஞ்சு போதும், உங்களோட சம்பளத்தை வாங்கிட்டு வேட்டைக்கு கிளம்புங்க. வாங்க, இந்தாங்கடா, ஆளுக்கு 500 ரூபாய் சம்பளம். கொஞ்சமாச்சும் சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி திங்கிறதுலே உங்க காலத்தை ஓட்டிடாதீங்க. வயசான காலத்துல என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியல. ஊர்ல ஒருத்த பைய கூட சொல்லாம இல்ல, 2 பேருமே சம்பாரிச்சு முழு காசி திங்கிறீங்களாமே. ஐயோ பெருசு, இதெல்லாம் உனக்கு எதுக்கியா? நாங்க எப்பவுமே சம்பாரிச்சு சாப்பிட்றதா வேலையை பார்த்துக்க. எங்களுக்கு சாப்பாடுனா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க சாப்பிட்றோம். இந்த உலகத்துல எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்துட போறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறோமே. எங்களுக்கு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும், அதான் சாப்பிட்றோம். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்திமதியே வராதுடா. பொண்டாட்டி பிள்ளைன்னு இருந்தா தானே காசோட அருமை என்னன்னு தெரியும். அப்பதான் நாளை முனி 2 ரூபா 10 ரூபான்னு சேர்த்து வைப்பீங்க. நீங்க கல்யாணத்தை பண்ணுங்க. போங்கடா, போய் திங்கிற வேலையை பாருங்க, போங்க. அவங்க 2 பேரும் காசை வாங்கிட்டு போன இடமே ஹோட்டல் தான். வாங்க வாங்கண்ணே, உங்களுக்காகவே தோசை இட்லிலாம் காத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு தோசையெல்லாம் ரொம்ப மொறுமொறுன்னு இருக்குது. நெய் ரோஸ்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன தோசை வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. நீங்க வந்தாலே ஸ்பெஷல்லா கவனிப்பை பார்த்துக்கோங்க. முதலாளி அப்படிதான் உங்களை கவனிக்க சொல்லியிருக்கிறாரு. ஆமா, ஏன் முதலாளி எங்களை மட்டும் சிறப்பா கவனிக்க சொல்லியிருக்கிறாரு? நாங்க என்ன இந்த உலகத்துல அவ்வளோ பெரிய ஆளா? எங்களை பார்த்தாலும் சாதாரண மனுஷன் மாதிரி தானே தெரியுது. ஏன் எங்களை மட்டும் சிறப்பா கவனிக்கணும்? நாங்க அவ்வளவு பெரிய பணக்காரனும் கிடையாதே. இல்ல இல்ல, அதுக்காக சொல்லல. நீங்க 2 பேரும் வந்தாதான் நிறைய சாப்பிடுவீங்களாமே. இங்க கடையில இருக்க பாதி உணவு உங்களாலேயே காலியாகுதுன்னு சொல்லியிருக்காரு முதலாளி. அதுக்காக தான் உங்களை சிறப்பா கவனிக்க சொல்லியிருக்காரு. உலகத்துல எந்த கேன பயிலாது சம்பாரிச்சு முழு காசி சாப்பாட்டுக்கு கொண்டு வந்து போடுவாங்களா? நீங்க போடுறீங்களே. அடே, அவனே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ வேற ஏன்டா திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்க? பேசாட்டு வேலையை படுற. தோசை எடுத்துட்டு வந்து வை. எத்தனை வகை தோசை இருக்கோ அத்தனை வகை தோசையும் எடுத்துட்டு வந்து போயிடா. இன்னைக்கு சாப்பாடை ரொம்ப ருசியா ருசிச்சு சாப்பிட போறேன் நானு. சீக்கிரம் எடுத்துட்டு வா போ. வேணுங்கிறது வாங்கி சாப்பிடுங்க, சரியா? என்ன தோசை நல்லா இருக்குதா? இன்னும் 2 தோசை கொண்டு வந்து வைக்கட்டுமா? இல்ல இன்னும் ஒரு 4-5 தோசை கொண்டு வந்து வைக்கட்டுமா? எவ்வளவு தோசை வேணுமோ கேளுங்க, சுட்டு வைக்க நான் தயாரா இருக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க. ஏண்டா, தோசை இவ்வளவு மொறுமொறுப்பே எனக்கு பத்தாது. இன்னும் நல்ல மொறுமொறுப்பா இருக்கணும். தொட்டதுமே அப்படி சில்லியா உடையணும். அதுக்கு பேர் தாண்டா நெய் ரோஸ்ட். இன்னும் போட்டு அப்படி எடுத்துட்டு வாப்போ. நல்ல நெய் ரோஸ்ட் மாதிரி நொறுங்கணும் பாத்துக்க. கிளம்பு. என்னது, தோசை தொட்டதுமே நொறுங்கணுமா? சரி, நீங்க கேட்ட மாதிரி தொட்டதுமே நொறுங்க மாதிரி தோசையை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க நல்லா வெளுத்து கட்டுங்க. பாதியிலே எந்திரிச்சிடாதீங்க. இன்னும் உங்க சம்பள காசு நிறைய இருக்குல்ல, எல்லாத்துக்கும் சாப்பிட்டுட்டு தான் எந்திரிக்கணும். எப்போ அப்படித்தானே எந்திரிப்பீங்க? அங்க வந்த 2 பேருமே அவங்க சம்பள பணம் தீர்ற வரைக்கும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சதுமே அதுக்கான பைசாவை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க. இன்னைக்கு எங்க சம்பள பணம் 1000 ரூபாய். அதனால 500 ரூபாய்க்கு மட்டும் தான் நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். மிச்சம் 500 ரூபா இருக்குது. அதை நாங்க கொண்டு போயிட மாட்டோம். உங்ககிட்டே இருக்கட்டும். மதியானம் சாப்பாட்டுக்கு எடுத்து வை. 500 ரூபாய மதியானம் சாப்பிட்டு தீர்த்துக்குவோம், சரியா? இந்த காசை வாங்கிட்டே இருக்கட்டும், நாங்க கிளம்புறோம். எப்பா, இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆளுகளை பார்த்ததே இல்ல. சாப்பாட்டுக்கே செலவு இம்புட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே லூசு பயலுக. சரியான சாப்பாட்டு ராமங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனதுமே ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஏண்டா ரமேஷ், என்ன இருந்தாலும் சாப்பிட்றப்ப வரும்பாரு ஒரு சுகம். அதுக்கு ஈடு என எதுவுமே இல்லைலடா. சாப்பிட்றப்ப வர சுகத்தை யாராலையுமே அழிக்க முடியாது. என்ன ஒரு சுகமான சுகம் அது. டேய் சுரேஷ், நீ வேற ஏன்டா? சாப்பிட்றப்ப வர சுகத்தை விட அதை கழிக்கிறப்ப வர சுகம்தாண்டா அதிகம். அதை புரிஞ்சுக்க. மொத சாப்பிட்றத விட கழிக்கிறது தான் சுகம் அதிகம். அட முட்டா பையலே, சாப்பிட்றப்ப தாண்டா சுகம் அதிகம். கழிக்கிறப்ப என்னடா சுகம் இருக்க போது? பாத்ரூம்ல தானே நான் போய் உட்கார போறேன். லூசு பையலா இருப்ப போல நீங்க. நான் சொல்றதுதான் நிஜம். சாப்பிட்றப்பதான் சுகம் அதிகம். சரிடா, உனக்கு இப்ப பாத்ரூம் வர மாதிரி இருக்கா இல்லையா? அத சொல்லு. என்னடா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு அப்பா தந்தே பாத்ரூம் வர மாதிரிதான் இருக்குது. நான் இப்ப பாத்ரூம் போயிட்டு வரேன், கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்ப உனக்கு எது பெருசுன்னு புரிய வைக்கிறேன் பாரு.
அவன் அங்க இருந்து வேகமா ஓடிட்டான். வேகமா வெளியே ஓடி போய் வேகமா கதவை சாத்திக்கிட்டான். டேய் எதுக்கு நான் கதவை சாத்திக்கிட்ட? கதவை திறடா, எனக்கு வேற பாத்ரூம் அர்ஜென்டா இருக்குது, சீக்கிரம் கதவை திறடா. டேய் கதவு திறடா. அவனுக்கு ரொம்ப வயிறு வலிக்கவும் ஆரம்பிச்சது. அடே எனக்கு வயிறுலாம் வலிக்க ஆரம்பிக்குது மடையா, சீக்கிரம் கதவை திறடா. டேய் உனக்கு எது பெருசுன்னு காட்ட வேணாமா? அதுக்காக தான் உனைய ரூம்குள்ள விட்டு அடைச்சிருக்கேன். சரி சரி இப்போ உனக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு கதவை திறக்கிறேன். அவனும் போய் மெதுவா கதவை திறந்து விட்டான். அவனுக்கு அந்த கதவை திறந்ததுதான் ரொம்ப ஆச்சரியம். வேகமா வெளியே ஓடி வந்தான். போ பாத்ரூமுக்கு போ, இப்ப தெரியும் உனக்கு எது பெருசுன்னு. அவனும் ஒரு வழியா பாத்ரூம் போய் முடிச்சதுமே அவன் இத பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். என்னடா இப்ப சொல்லு, கழிக்கிறதுல சுகம் இருக்கா இல்ல சாப்பிடறதுல சுகம் இருக்கா? ரெண்டுல எதுல சுகம் இருக்குன்னு சொல்லு பாப்போம். அடாடே நீ சொன்ன மாதிரியே கழிக்கிறதுல தாண்டா சுகம் இருக்கு. எப்பா கொஞ்ச நேரத்துல என் வயதை போட்டு பெரட்டி எடுத்துருச்சு, நல்ல வெளியே போச்சு. அங்க போய் பாத்ரூம்ல உட்காந்ததுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.